Don't be shocked. சொல்லுங்க, don't be shocked when what you prayed for shows up. அப்படின்னா நீ ஜெபிச்சது உன் வாழ்க்கையில் நடக்கும்போது ஷாக் ஆயிடாது. பக்கத்தில் போய் சொல்லுங்க, ஷாக் ஆயிடாது. எல்லாரும் சில அப்படியே ஷாக் ஆகிட்டு இருக்கிறீங்க நிறைய பேர். என்ன தெரியுமா, சில நேரத்தில் எப்படின்னா அற்புதத்துக்கு ஜெபம் பண்ணுறோம், அற்புதம் ஆண்டவரே எனக்கு நடந்துச்சு, நான் சில எதிர்பார்க்கவே இல்லை. அப்புறம் எதுக்கு நீ ஜெபம் பண்ண? எதிர்பார்க்கவே இல்லை, அப்படிதான் நடக்குது பாருங்களேன். ரைட், 12:16 வாசிங்க. 12:16. பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்த போது அவனை கண்டு பிரமித்தார்கள். அவனை திறந்த உடனே கண்டு பிரமித்தார்கள். அதுங்க என்ன பிரச்சனைனா, பேதுரு தட்டினேங்கிறாரு. ரைட், தட்டினேங்கிற பேதுரு இவங்க பாருங்க ஓப்பன் ஆனவொன்னு என்ன பண்ணணும், வாவ் கமான் பேதுரு ஹைஃபை, ஜோம் பண்ண மாதிரி வந்துட்டீங்க, என்ன சொல்லிடணும், ஜோம் பண்ண மாதிரி வந்துட்டீங்க. இவர் உள்ளே போகிறாரு, உள்ளே போனோன்னு அப்படியே ஷாக் ஆகிட்டானுங்க. இவர் யோசிச்சு பார்த்துருவார், தப்பான அட்ரஸ் கொண்டுமா, நம்மளை பார்த்து இவனுங்க சந்தோஷப்படணும், நம்மளை பார்த்து ஏன் ஷாக் ஆகுறானுங்க. அதில் வேற இந்த முந்தின வருஷம் பார்த்தீங்கன்னா அதை டெல் ரோடாட சொல்கிறாங்க, பீட்டர் இருக்காது, ஒருவேளை பீட்டரோட ஏஞ்சலாக இருக்கும். இப்போ சொல்லிடணும், இவன் நான் பைத்தியம்டா, நீங்கள் தானே பைத்தியம், என்ன பார்த்து ஆர் யூ அவுட் ஆஃப் யுவர் மைண்ட் நீங்களே, டே நீங்கள் தான் அவுட் ஆஃப் த மைண்ட். பீட்டர் கிடையாது, பீட்டரோட ஏஞ்சலாம். முந்தின வசனம் தான் சொல்கிறேன். ஏன்னா in those days Jews believed in angels. இப்போ நம்ம we believe in angel. Angels come in human form. சரியா? ஏன்னா நீங்கள் பழைய ஏற்பாடுலாம் வாசித்தீங்கன்னா தேவதூதர்கள் மனுஷ ரூபத்திலாம் வந்து மீட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒருவேளை பேதுருவோட ஏஞ்சலா, ஏன்டா அவன் ஏஞ்சல் அனுப்புறாள், பேதுரு அனுப்ப மாட்டாரா? ரைட், சில நேரத்தில் நம்ம அப்படிதான் நம்ம விசுவாசம் இருக்குது. They were shocked seeing Peter. Right? Matthew 21:22 says, மத்தேயு 21:22 சொல்லுது. என்ன சொல்லுது வாசிங்க. மேலும் நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாய் ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ, ஜெபத்திலே எதை கேட்கறியோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள் என்றார். அதையெல்லாம் பெறுவீங்க. அதாவது if you believe you will receive whatever you ask in prayer according to the will of God. அதையும் நான் போட்டுக்கிறேன். கண்டது கேட்கறது அதெல்லாம் கர்த்தர் கொடுக்க மாட்டார். James 1:6 says, but when you ask you must believe and not doubt. கேட்கும் போது விசுவாசிக்கணும், டவுட் பண்ண போது. வசனம் சொல்லுது Ephesians 3:20, now he is who is able to do immeasurably more than what we ask for according to the power of Christ which works in us. நினைப்பதற்கும் வேண்டியதும் மிக அதிகமா செய்த தேவனுங்கிறார். இவங்க பிரச்சனை வந்தமா, they asked but they were not prepared. ஜெபம் பண்ணாங்க ஆனா நடக்கும் ப்ரிப்பேரே இல்லை. எப்படி ஜெபம் பண்ணாங்க, நடக்கும் ப்ரிப்பேர் ஆகல. ஜெபம் பண்ணாங்க ஆனா they didn't anticipate. இன்னும் முக்கியமான விஷயம், they believed in theory, they did not believe in practical. இந்த எக்ஸாமுக்கு படிக்கிறதுல சில நாள் நிறைய பேர் இருக்காங்க தெரியுமா, மக்கச்சுன்னு. ஒரு வீடியோ பார்த்தா, ஒரு ரீல், ஒரு கொஸ்டினில், ஒரு இன்டர்வியூவில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, இந்த காலேஜ் போனால் ஏதோ சப்மிட் பேப்பர் சப்மிட் பண்ணும்போது இந்த கொஸ்டின் கேட்டோன்னா அந்த பொண்ணு அப்படியே, ஓ தட் கொஸ்டினா 1 minute சார் அப்படியே மைண்டில் பேஜ் நம்பர் 80 3rd paragraph அப்படி நம்ம ஃபுல் மக்கு. ரைட், வி பிலீவ் இன் தியரி. எப்படின்னா பைபிளை விசுவாசிக்கிறேன், வசனத்தை விசுவாசிக்கிறேன். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆதி ஆகமத்திலேருந்து வெளிப்படுத்தல் விசேஷம் வரைக்கும் ஃபுல்லாக மனப்படமா டப்புன்னு வேர்ஸ் நம்பர் எல்லாம் சேர்த்து சொல்லுவாங்க. நம்மளுக்கெல்லாம் பாஸ்ட் ஆகிறதுக்கே கொஞ்சம் ஃபீலிங்காக இருக்கும். என்னடா ரொம்ப வசனம், ஆனால் என்ன ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ்னா, எனக்கு ரெஃபரன்ஸ் தெரியாமல் இருந்தாலும் நான் நம்புகிறேன், ரெஃபரன்ஸ் தெரிஞ்சு அவ்வளோ மனப்படமாக சொல்லி இது நம்பலை. புரியுதா? தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். No matter how many verses you know by heart, if you don't believe it, there's no use. If you pray, you should not be shocked. பக்கத்துல பார்த்தா ஷாக் ஆகாது. If you pray, you should not be shocked. இப்போ நம்மெல்லாம் வந்து நம்ம என்ன பண்ணோம், எல்லாம் யூஸ் ஸ்விக்கி ஜொமேட்டோ ஃபுட் ஆப் போடுறோம்ல, சரியா? இப்போ ஆப்பில் நீங்கள் ஃபுட்டு ஆர்டர் பண்ணிட்டீங்க, ஆர்டர் பண்ணுவேன், வெளில வந்து பெல் அடிக்கிறான், ஓப்பன் பண்ணிட்டு ஓ ஷாக் அப்படின்னா அவன், ஏமா நீ தானே ஆர்டர் போட்ட, ஓ மை காட் சிக்கன் டிக்கா ஹஸ் கம், வாட் அ ஷாக். நீ எப்போ ஷாக் ஆகும்னா டைனோசர் டிக்கா வந்தால் தான் நீ ஷாக் ஆகணும். நீ ஆர்டர் பண்ணது சிக்கன் டிக்கா, அவன் டெலிவரிக்கு எடுத்து வந்து கொடுக்குறான், அதில் வந்து வாட் அ ஷாக். என்ன ஷாக்கு? உலகத்தில் இருக்கிறவனே நீ கேட்டதை உன் வீட்டுக்கு சரியா டெலிவர் பண்ணணும்னா, இந்த உலகத்தையும் படைத்த என் தேவனிடத்தில் நான் கேட்டுக்கொண்டால் அவர் அதை கொடுப்பார் என்பதை குறித்து நான் ஷாக் ஆக கூடாது, நான் சந்தோஷப்பட வேண்டும் என்று ஆண்டவர் செய்வார். ஹல்லேலூயா. பக்கத்தில் சொல்லுங்க, டோன்ட் பி ஷாக்ட். இந்த மாதிரி விஷயங்கள் நடக்க போகுது. பிகாஸ் ஐ பிலீவ், டோன்ட் பி ஷாக்ட்.
I want to tell you parents here, don't be shocked about how the Lord is going to lift your children. Don't be shocked. கர்த்தர் எப்படி தூக்கி உன் வீட்டிலே நடக்காத, உன் குடும்பத்திலே நடக்காத, உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் உன் கர்த்தர் செய்வாருங்க. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஷாக் ஆகாத. The door that is knocking today might probably be the exact door which you prayed for. You're not opening. இன்னைக்கு சிலர் என்கிட்ட வந்து கேட்பாங்க, பாஸ்டர் இது நடக்குமா, இது நடக்குமா, என்ன அடையாளம்னு வாங்க. சரி நம்ம ஜோம் பண்ணுவோம், அவங்களும் ஜோம் நடந்த பிறகுல பாஸ்டர் இது கர்த்தர் அமிச்சு தானேன்னு கேட்பானுங்க. இது திருப்பி ஜோம், இது ஒன்று நடக்கணும்னு ஜோம் பண்ணுவானுங்க, அது நடந்த பிறகு அதுதானான்னு திருப்பி வேற ஜோம் பண்ணணும். டே என்னடா பிரச்சனை உனக்கு? ஃபர்ஸ்டே அப்போ ப்ராப்ளம் என்னன்னா நீ நடக்கும் நம்பல. Faith isn't surprised when miracles come. It's just ready to receive them. Faith is never surprised.